ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ZK ஃபேர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி லோ கேப் காயின்ஸ்லாம் பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஒரு காயின் அட்டைன் பண்ணோம்னா அதுலேருந்து மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50x to 100x நம்ம ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வைஸ் நான் வந்து சர்ச் பண்ணல, எனக்கு கிடைச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ZK ஃபேர். இந்த ZK ஃபேர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்டடான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ZK ரோலப்பை பற்றி உங்களுக்கு அதுக்குமே தெரியும். ஸோ ZK ரோலப்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கேலபிலிட்டி ப்ரோட்டோகால்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ZK ரோலப் வந்து பார்த்தீங்கன்னா போன புல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட டாக் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ZK ரோலப் பேஸ்டான காயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்ரனில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ZK ஃபேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின கம்ப்ளீட் வியூ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன மாதிரி ஐடியாலஜிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். ஸோ நீங்கள் இந்த பெல் ஐகான் ஆனில் வச்சா தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ZK ரோலப்னா என்னென்னு வந்து பார்த்தோம்னா ஒரு கம்யூனிட்டி ஓன்டு லேயர் 2, ஒரு லேயர் 2ல ரன் ஆகக்கூடிய ஒரு 100% வந்து ஃபேர் லான்ச் ஆகிற காயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காயினாகவே இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 10 to 20x வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏர் ட்ராப் மட்டுமே பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஃபேர் லான்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஓனருக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணுறோம், ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு வந்து நாங்கள் இவ்வளோ காயின் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஹோல் கம்யூனிட்டியை வந்து இன்க்ளூட் பண்ணி 1% வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்க்கு அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ZK ஃபேர் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹியூஜான கம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா Polygon CDK அண்ட் Celestia DA. ஸோ Celestia DA வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்பிங் ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ TAA காயினை பற்றி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Celestia DA தான் ஒர்க் ஆகுது. ஸோ ZK ஃபேர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஓன்டு லேயர் 2 பிளாக் செயின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நோ இன்வெஸ்டர்ஸ் யாரும் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நோ ரிவர்ஸ் நடக்காது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ரீ மைனிங் வந்து இந்த காயினுக்கு கம்ப்ளீட்டாக கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அந்த காயினில் ZK ஃபேரில் சொல்ல வந்தது. ஸோ ஃபேர் லான்ச் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்ஸ் மட்டும்தான் மெயின் நெட்டுக்கு அப்புறம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ZK ரோலப் வந்து பார்த்தீங்கன்னா ERC20 அதாவது எத்தீரியம் செயினை வச்சு ரன் பண்ணப்பட்டது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது வந்து எத்தீரியம் எக்கோசிஸ்டம் ஒர்க் ஆகிறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதிக லெவலில் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் அதுதான் கிடையாது. இவங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸை ரெடியூஸ் பண்ணுறதோட ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் செயின்லேருந்து ஒரு ஃபீஸ் போகும் இல்லையா, ஸோ அந்த ஃபீஸையும் வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரிடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஒரு டேர்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ZK ஃபேரோட ஒரு ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹியூஜ் அமௌண்ட்லேயே நடந்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் 1% அலோகேஷன்ஸாக இருந்தாலும் அந்த ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேராகவே இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ட்ராப் கிடச்சிச்சு. அண்ட் வந்து பார்த்தோம்னா ZK ஃபேர் கேம்பிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ZK ஃபேரில் நடக்கக்கூடிய கேம்பிங். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்கெட் வேலட் டாஸ் டு கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிட்கெட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். ஸோ பிட்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிட்கெட்டோட ஒரு டோக்கனை வந்து நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு விதமான ரிவார்ட்ஸ் அண்ட் APIs வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா அவங்க ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா ZK ஃபேரை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. அண்ட் கேஸ் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா USDC-யாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எத்தீரியம் செயினில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ USDC-யாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வித்ட்ராவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6th January அண்ட் 5th January வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 3 எக்ஸ்சேஞ்சஸ் டாப் எக்ஸ்சேஞ்சஸ் 3 எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HTX அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணது. அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்கெட்டில் வந்து ஸ்பாட்டில் லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்ல லிஸ்ட் பண்ணாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஐயோலையும் லிஸ்ட் ஆயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா KuCoinலையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா January 5 வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒரு ஃபேர் லான்ச்சான ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஸ்பாட்டில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் MEXCல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போல் வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 6th January டுடே வந்து இன்னைக்கே வந்து அவங்க வந்து MEXCல நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க இப்போதைக்கு இந்த ZK ஃபேர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டோட வியூ. ஸோ இப்போ ZK ஃபேரோட டோக்னாமிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இதோட டோட்டல் மேக்ஸ் சப்ளை மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 10 பில்லியனாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளை அது வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக $0.012 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ZK ஃபோட சார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் லான்ச் காயின்
காயின் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை டம்ப் வந்து பாசிபிள் கிடையாது கைஸ். பிகாஸ் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன்ஸ் இருக்க காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டம்ப் ஆகுமே தவிர இந்த மாதிரி ஃபேர் லான்ச்சு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து டம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் டம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. இது ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கைஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை பற்றின வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். அகைன் நான் சொல்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ப்ராஜெக்ட்ஸ் வந்து எத்தீரியம் செயினில் அவங்க பில்ட் பண்ணி நல்ல ஸ்கேலபிள் ப்ராஜெக்டாக கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் அந்த காயினுக்கு அதிகமாகவே இருக்குது பம்ப் ஆகிறது. பிகாஸ் இட்ஸ் அ ஃபேர் லான்ச் ப்ராஜெக்ட் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓன் ரிஸ்க். ஸோ இது வந்து இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே இந்த ப்ராஜெக்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் அப்படின்ற ரேஷியோவில் பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இந்த காயின் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் இப்போ அக்குமுலேட் பண்ண முடியலனாலும் பார்க்கலாம் guys. ஈவன் MAXல லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டாப் எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் தான். ஸோ அவங்களும் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியல் காயினாகவே இது சேஞ்ச் ஆகும்ன்றதை வந்து நம்பலாம். இந்த மாதிரி ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணி queries கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you in another video. Bye.